அவன் ஏதோ எண்ணத்துல என்னென்னமோ பேசிட்டு என்னென்னத்தையும் பண்ணிக்கிட்டு கிடக்கான். அதுக்காண்டி என் பிள்ளையெல்லாம் விட்டுறாதீங்கம்மா. என்ன தவிர என் பிள்ளை யாரும் நல்லா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி இல்லைல்லம்மா. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீதான் என் இடத்துல இருந்து பாத்துக்கணும். உங்க பிள்ளையெல்லாம் நல்லா பாத்துப்பாங்க. இப்ப நீங்க அழுகணும்னு எந்த அவசியமும் இல்ல, சரியா? இங்க பாருங்க, அவங்கவுங்க பாத்துப்பாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைய பாத்துக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இங்க பாருங்கம்மா, முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நல்லபடியா சாப்பிடுங்க. இன்னும் கல்யாணத்தை பாக்கணும், என்கேஜ்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு நாளைக்கு குழந்தை பிறக்கும், இருக்க பேராண்டிய பாக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்க, எங்க போறீங்க? இங்க பாருங்க, கடவுள் இந்த உலகத்துக்கு நீங்க வந்த வேலையை முடிச்சாதானே மேல கூப்பிட்டுக்க முடியும். நீங்க பார்க்க வேண்டிய விஷயமும் பண்ண வேண்டிய விஷயமும் நிறைய இருக்குன்ற பட்சத்துல எப்படி கடவுள் உங்களை மேல கூப்பிட்டுப்பாரு? நீங்க கவலைப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க வேணா பாருங்க, ரேஷ்மக்காவுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெரிய ஆளா ஆகுற வரைக்கும் நீங்க உயிரோட தான் இருப்பீங்க. இல்லன்னா பாருங்க, என் சட்டையை பிடிச்சு கேளுங்க, நீ எனக்கு சொன்னலடா எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பேசுது இந்த பிள்ளை. அந்த பையன்தான் கோவத்துல இருக்கான். எதையாச்சும் சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்தியா? கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போனதோட ஏதாச்சும் முடிவு எடுத்துட போறாங்க என் வீட்டுல. வேண்டான்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு என்ன விட்ட யாருமே இல்ல. நீங்களும் கைய விட்டுறாதீங்கயா. அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க பிள்ளை கூட நாங்க எல்லாருமே இருக்கோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சொல்ல போனா வரும்போது ரகுதான் அவரை கூட்டிக்கிட்டே வர சொன்னான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. பாசம் அக்கறை எதுவுமே இல்லாம தான் நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுக்கணும், அவரையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல போறானா? கோபம் வருத்தம் எல்லாம் இருக்கதான் செய்யும், இல்லாம எப்படி இருக்கும்? அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம், இப்படி குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா ஒரு விதத்துல கோவம் வருத்தம் வரதானே செய்யும். அத உங்ககிட்ட காமிச்சிருப்பான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, சரிங்களா? அவன் ஒன்னும் அவ்வளவு மோசமானவெல்லாம் இல்ல. இல்லையா, அன்னைக்கு அந்த தம்பி பேசின விதத்திலேயே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த தம்பிக்கு இவனுக்கும் சரியா பட்டு வர மாட்டேங்குது. நானும் ஆரம்பத்துல வச்சு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாச்சும் சின்னதா பேசினா கூட வாக்குவாதத்துல போயிட்டு முடிஞ்சிருது. நாளை பின்ன இவன் எதையாச்சும் சொல்ல அவன் ஏதாச்சும் சொல்லன்னு சொல்லிட்டு சேசுவதன கஷ்டப்படுவா. அதெல்லாம் எதுவுமே நடக்காது, நல்லபடியா எல்லா பிரச்சனையும் முடியும், சரிங்களா? இப்போதைக்கு கல்யாண வேலையை மட்டும் பாருங்கம்மா. அப்புறம் துணி எடுக்க ரொம்ப நேரமாச்சு, போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க கிளம்பணும். ராம்குமார் வராரு அப்படின்னா ரேஷ்மாக்காவை அவரே கூட்டிட்டு போயிருவாரு. ஆதி, என்னக்கா? வேண்டாம், சும்மா இருங்கக்கா. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நேரம் இங்கதான் வந்திருக்கேன். மணி இப்பவே 11. நாங்க வந்து எப்போ ரெடி ஆகி ஐயோ என்னால முடியாது. நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு தூங்கினாதான் முடியும். எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு. வருங்கால பொண்டாட்டிய கூட்டிட்டு வர மாட்டாரா என்ன? அவ்வளோ திமிரா அவருக்கு. இருங்க நான் பேசுறேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுமா. நேத்துல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். நேரா வீட்டுக்கு கூட போகாம ட்ரெஸ் கூட மாத்தாம இங்க வந்திருக்கேன். நீங்க அவரை கூட்டிட்டு போக சொல்றீங்களா அக்காவை? உங்க பையனா நினைச்சு என் நிலைமையும் புரிஞ்சுக்கோங்களேன். ரொம்ப உடம்பு எல்லாம் வலிக்குதுமா, என்னால வேலையும் செய்ய முடியலமா, அவ்வளோ வலி இருக்கு. ஏமா சிரிக்கிறீங்க? வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் புத்திசாலித்தனமா தான் நடந்துக்கிற. 2 பேருக்கும் சண்டை, 2 பேரையும் ஒன்னா அனுப்பி வச்சோன்னா சமாதானம் ஆயிரும் நினைக்கிற, அதானே? அது வந்து இரியா, நான் போய் பேசுறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்களும் வாங்கம்மா. இல்லையா, இந்த தலையில அடிக்கடிக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கு. தலைய தூக்க முடியல, கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. படுத்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, அது ஆபரேஷன் பண்ணிருக்குல்ல, அதனாலதான் இருக்கும். நான் ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், சரிங்களா? சரியா, நான் போயிட்டு அவன்கிட்ட பேசுறேன். நீங்க பேசி எப்படியாச்சும் அக்காவை அவரையும் அனுப்பி வச்சிருங்க. எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரியா. என்ன அதி பண்ணிக்கிட்டு இருக்க நீ?
அவருக்கு தான் வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருல்ல. அதுக்கப்புறமா என்ன கூட்டிட்டு போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவரை டென்ஷன் பண்ணாம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் ஆதி, விட்டுரு ஆதி. ஏற்கனவே சண்டையாதான் போய்கிட்டு இருக்கு. இதுல நீ எதையாச்சும் பண்றன்னு பண்ணி கூட கொஞ்சம் சண்டையாகாம. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அது எப்படி டென்ஷன் ஆகும்? எனக்கு வேலை இருக்குக்கா, இல்லன்னா நானே கூட்டிட்டு வர மாட்டேன்னா. நான் கிளம்புறேன். ஈராதி, நானும் வரேன். அவங்க கிட்ட சொல்லிருக்கேன், அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? இருந்து உங்க வருங்கால கணவர் கூட வாங்க ஒண்ணா. ஆதி என்னக்கா? அதுக்கு இல்லடா, அது வந்து அங்க துணி கடையில வந்து ஏதாச்சும் சண்டை வந்துட்டுனா? அதெல்லாம் எதுவும் வராதுக்கா, பயப்படாதீங்க. எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்களா? பார்த்து பேசி எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிருங்க. 2 பேரும் ஒன்னா பார்த்து பேசிட்டாங்கன்னா சரியா போயிடும் எல்லா பிரச்சனையும். கவலைப்படாதீங்க. பாய்க்கா. ஆதி ஆதி அனு, ஜூஸ் எதனா வாங்கிட்டு வரவா? ஜூஸா? புரியல. ஜூஸ்னா குடிக்கிறது, குடிக்கிறதுக்கு எதனா வாங்கிட்டு வரவான்னு கேக்குறேன். அது தெரியுது, ஜூஸ்னா குடிக்கிறதுக்கு தானே சொல்லி. ஆனா அது ரகு, நம்ம இங்க எங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுது தானே? எல்லாமே ஓகே தானே? ஏதாச்சும் பிரச்சனையா? எதனா பிரச்சனைனா சொல்லிடுங்க ரகு, ஓப்பனா சொல்லுங்க. என்ன என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? அப்போ குடிக்க ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன், வேற ஏதாச்சும் கேட்டேன். பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எதனா ஓகே தானே, எதனா பிரச்சனைனா சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு, அப்படி வெளுத்துறவன் சொல்லிட்டேன். குட்டிமா, தங்கம், தங்க குட்டி, அப்ப பேசுறது கேக்குதா? ஹலோ, இது துணி கடை, வீடு இல்ல. எங்க வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன. தங்கம், அழகி, உங்களுக்கு ட்ரெஸ் வேணுமா? அத்தை கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோண்டி. ட்ரெஸ் வேணுமா? உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்? அப்பா கிட்ட சொல்றீங்களா? அப்பா எடுத்துட்டு வரேன். தங்கம். ஆமா, உங்க தங்கம் ஏற்கனவே அங்கேயும் இங்கேயும் உதச்சிக்கிட்டு இருக்கா. இதுல நீங்க வேற கூட கொஞ்சம் உதங்கன்னு சொல்லுங்க. ஆனா பாருங்க, ஆனா போங்க. நீங்க வேற, நீங்க நடந்துக்கிறதே எனக்கு புரியலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கீங்க. ரகு, ரகு, என்னடியும் பிரச்சனை? எனக்கு ஒண்ணு வேணும். என்னது? முத்தமா? ஆமா, முத்தம் வாங்குற வயசு தானே எனக்கு. வயசுல என்னடியும் இருக்கு? ரொம்ப தான். அது இல்ல, அது வந்து வீட்டுல இருக்கும்போது கோவமா தானே இருந்தீங்க. இங்க வந்து என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுன்னு என்ன தனியா கூட்டிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அங்க எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பிரியா எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏதோ நான் சொன்னதுனால தானே நீங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க அங்க போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்க உட்காந்துக்கிறேன். இங்க பாரு, ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டாங்க சரியா, அதனால வந்திருக்கேன். மத்தபடி எனக்கும் இங்க நடக்கிற விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. புரிஞ்சுச்சா? இங்க பாருணும், யாரும் என்னமோ பேசிட்டு போறாங்க. இதுக்கு மேல யார பத்தியும் யோசிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. என் தங்கத்தை பத்தியும் உன்னை பத்தியும் யோசிச்சா மட்டும் போதும். என் வருங்கால தங்கம் என்கிட்ட வரப்போகுது. இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் பார்க்க போறேன். யாரும் எப்படியும் போயிட்டு போறாங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. யார கூப்பிட்டு பேசுறீங்க? ரேஷ்மாக்கா உங்க அக்கா தானே? உங்க அக்கா கல்யாணத்துக்கே 3வது மனுஷன் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நான் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்க மாட்டாங்க? நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ரகு, அனு, நான் இங்க வந்து உட்காந்துகிட்டு இருக்கிறது, அதுவும் இவ்வளவு பொறுமையா உட்காந்துகிட்டு இருக்கிறது எனக்கு வேலை வெட்டி இல்லாம இல்ல என்ன. சரி ஓகே, யார் மனசும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டுதான் ஷாலினி பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயத்துல அவங்கவுங்க தெளிவா இருக்கா மாதிரி, எனக்கு என்ன விஷயம் தேவையோ அதுல நான் தெளிவா அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். அவ்வளவுதான். நான் ஆரம்பத்திலேயே அவகிட்ட சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன், இந்த விஷயத்த மறைக்காத, அவர்கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றதெல்லாம் கேட்காம என் மேல சத்தியம் உன் கால்ல வேணா விழுறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இன்னைக்கு மொத்த பிரச்சனைக்கும் காரணம் ரகு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எத்தனை வாட்டி தான் நம்ம பிரச்சனையில போயிட்டு மாட்டாம இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லானு, அதை விடு. நான் என் தொங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? படி, உன்கிட்ட ஒன்ன பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. என் தங்கம். அனு, அடிச்சு பல்லெல்லாம் உடச்சிருவானு என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தானா? சரி சொல்லு, என்ன? தீபாவளிக்கு லாஸ்டா வரும்போது அங்க இது ட்ரெஸ் எடுப்போமா, இது எடுப்போமா, அதை எடுப்போமா, இதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லி அவ்வளோ எடுத்து கொடுத்தீங்க எல்லாருக்கும். இப்ப உங்க பாட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அத்தை என்ன நினைப்பாங்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க ரகு? நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சரியா. அவன் விருப்பப்படி அவன் இருக்கான், அவ்வளவுதான். அப்படிதான் எல்லாருமே நினைக்கணும். இவ்வளவு நாள் அதானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ விருப்பப்படி அவளுக்கு என்ன தேவையோ அதுல அவ தெளிவா இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன, என் விருப்பப்படி நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு இங்க ட்ரெஸ் எடுக்க வரப்போறது இல்ல, எனக்கு நாளைக்கு கல்யாணம் இல்ல.
ஏன் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா என்ன? சொல்லு, போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். சொல்லு, இன்னொரு கல்யாணம் வேணா பண்ணி வைக்கிறியா? பண்ணுவீங்க பண்ணுவீங்க இன்னொரு கல்யாணம். சாருக்கு இந்த ஆசைலாம் வேற இருக்கு போல. எனக்கெல்லாம் இல்லடி, உனக்கு அவசரம் இருந்துச்சுன்னா சொல்லி இன்னொரு கல்யாணம் வேணா பண்ணிக்கிறேன், போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். ஆமா ஆமா, இவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இருங்க. சாருக்கு ரொம்ப தான். அப்பா கேட்டுக்கோ, உன் அப்பா பேசுறத. இன்னொரு கல்யாணம் பண்ண போறாராம். ஏய், என்ன என் பொண்ணு கிட்ட இருந்து என்ன பிரிக்கலான்னு பாக்குறியா? மொபைல இன்னும் 3 மாசம் தான், அதுக்கப்புறம் பாரு என் பொண்ணு உன்கிட்ட வரவே மாட்டான். பாப்போம் பாப்போம், பொண்ணா பையனான்னு சொல்லி அப்ப தெரியும் உங்களுக்கு. உங்க மூஞ்சில கரிய பூச போறோம். பாப்போம் பாப்போம். பாட்டி வா பாட்டி, என்ன அங்கே நின்னுட்ட? வா. ஐயா வா பாட்டி, உனக்கு ட்ரெஸ் பார்க்கல? உனக்கு வேணா நான் செலக்ட் பண்ணி தரவா? எனக்கு எதுக்கு புடவை? இருக்கிறத கட்டுறதுக்கே நேரம் இல்லையா, இதுல இன்னொரு புடவை வேறவா? அக்காக்கு கல்யாணம் இல்லையா, இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? வாயா, சேலெல்லாம் என்ன ஏது எந்த கலர் எடுத்தா நல்லா இருக்கும்னு பாரு. ஆளாளுக்கு ஒன்னு எடுத்தோம்னா எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து பல்லாவ. இல்ல பாட்டி, எனக்கு 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 என்ன தெரியும், நானா கட்ட போறேன். அது அவகிட்ட கேட்டுக்கோங்க. அவ விருப்பப்படி எது வேணுமா எடுத்துக்க சொல்லுங்க, பில் பே பண்றேன், அவ்வளவுதான். யாருக்கு என்ன வேணாலும் எடுத்துக்க சொல்லுங்க பாட்டி. பிரியா வேணா கூப்பிடுங்க, அவதான் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுவா. இங்க லெகஹாலா இருக்கு அழகழகா, அவளுக்கு சூப்பரா இருக்கும். கல்யாணம் அவளுக்கு இல்லல, உன் அக்காக்கு தான். இருக்கட்டும். யாம்ல இப்படி வெறுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? யாரு, நானா? இல்லையே, நான் நார்மலாதான் இருக்கேன், யாரையும் வெறுக்கல. வெறுக்கிறத போய் எனக்கு ஒண்ணுமே புரியல. நார்மலா பேசினாலும் தப்புங்கிறீங்க, கோவப்பட்டு பேசினாலும் தப்புங்கிறீங்க. எப்படிதான் பேசணும் பாட்டி நானு? இல்லையா, துணி எடுக்கிற இடத்துக்கு ராம்குமார் வந்திருக்காரு. என்னது பாட்டி? துணி எடுக்கிறதுக்கு உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு ராம்குமார், அந்த தம்பி வந்திருக்காரு. நான் தான் பாட்டி கூட்டிட்டு வர சொன்னேன். கூட்டிட்டு வர சொன்னா மட்டும் போதுமா? அந்த தம்பிக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டாமா? துணி நம்ம தான் எடுத்து தரோம். அப்ப கூட இருந்து எப்படி என்ன சட்டை ஏதுன்னு சொல்லிட்டு போய் கூட நிக்க வேண்டாமா? அவர் பக்கத்துல நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ரேஸ்மா கூட நாங்க எல்லாரும் இருக்கோம், இது அதுன்னு வச்சு பார்ப்போம். அவருக்கு என்ன மாதிரி ஏது மாதிரின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டாமா? நீ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் பாரு, அவர்கிட்ட தனியா நின்னுகிட்டு இருக்காரு. அனு, ஜூஸ் கேட்டதானே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சகு, புரியுது புரியுது, ஐஸ் இல்லாம வேணும் அப்படிதானே? சரி பாட்டி, உங்களுக்கு ஐஸ் இல்லாம தானே ஜூஸ்? உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் தானே பிடிக்கும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். பிரியாக்கு ரோஸ் மில்க் தான் பிடிக்கும், அவளையும் வேணா சேர்த்து கூட்டிட்டு போறேன். எங்க இருக்காவ? பின்னாடி இருக்காளோ? சரி, நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஐயா போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. ஐயா, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? இங்க பாருங்க பாட்டி, துணி எடுக்கணும்னு சொன்னாங்க, சரி எடுப்போம்னு சொல்லிட்டேன். அவளுக்கு மட்டுமா கல்யாணம்? 2 பேரும் சேர்ந்து பண்ணாதானே கல்யாணம். அதனால மாப்பிள்ளைன்ற முறையில அம்மா அவருக்கும் துணி எடுக்கணும்னாங்க. சரி, இவன் ஆதி போறானே, கூட்டிட்டு வாடா மச்சான்னு சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் கூப்பிட்டேன்றதுக்காண்டி எதுவும் மாறிட்டு போறதும் இல்ல, என் கோவம் தண்ணிய போறதும் இல்ல. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியவே தெரியாது பாட்டி. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவகிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், அந்த ஆளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இது வேற மாதிரி போய் முடியும், ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அவ்வளவு படிச்சு படிச்சு சொல்லியும் அவன் கேட்கல. அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணான். ஏன் உன் கால்ல விழுற ரகு, சொல்லாத அப்படி இப்படின்னு சொன்னான். முட்டாள்தனமா எமோஷனலா முடிவெடுத்து பாத்தீங்களா எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் பாட்டி? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது மாமா இப்படி குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் உளுந்து கிடக்காரு அப்படின்னா பிராக்டிக்கலா யோசிங்க. அடுத்த வீட்டு பொண்ணு இப்படிலாம் யோசிக்காதீங்க. அத்தைக்கு கல்யாணம் பண்ணும் போது மாமா குடிச்சுக்கிட்டு ரோட்ல விழுந்து கிடந்துட்டு அடுத்தவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு அது போலீஸ் கேஸ் ஆகி ஏதோ என்ன தெரியும்ன்ற ஒரு காரணத்துக்காண்டி போனா போதுன்னு விடுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும் நீங்க யோசிப்பீங்களா பாட்டி? யோசிக்க மாட்டீங்களா பாட்டி? அதுவும் முதல் வாட்டினா கூட பரவாயில்ல, இவ வாழ்க்கை முதல் வாட்டி அழிஞ்சு ஏற்கனவே இப்போ இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம் நம்மளுக்கு தெரியும். 2வதா புதுசா ஆரம்பிக்க போறா. பிரச்சனையில கொண்டு போய் முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா யாருமே கேட்காம அவசர அவசரமா கல்யாணம் பண்றோம்னு துடிக்கிறீங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கூப்பிட்டீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல அவருக்கு துணி எடுக்கணும், போயிட்டு பக்கத்துல நில்லு, அவருக்கு இதை எடுக்கணும், அங்க போ இங்க போ, இதெல்லாம் வேண்டாம். யார் விஷயத்திலும் தலையிடுற மாதிரி இல்ல, அவ்வளவுதான்.
ரேஸ்மா, மாப்பிளைக்கு சட்டை எதனா பாக்கணும்னா 2 பேரும் போய் பாத்துட்டு வந்துருங்கம்மா. நாங்க புடவை எடுத்து வைக்கிறோம். நீ என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு போ. பட்டு புடவையில ஒரு 4-5 எடுத்து வைக்கிறோம். அதான் பிரியா இருக்காளா, நான் எடுத்து வைக்க. என்ன ஒரே இடத்துல எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நேரமாயிரும். அவருக்கு சட்டை தானே பாக்கணும், போய் பாத்துட்டு வந்துரு. இவனுக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லி நாங்க எடுத்து வைக்கும், அந்த உடனே அதை பார்த்து எடுத்துக்கலாம். நேரமாயிட்டு பத்தியாமா, ராத்திரிக்குள்ள போனாதான் அந்த சட்டையெல்லாம் அடிக்க முடியும். மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசு. இந்த புடவை நல்லா இருக்குல்ல அத்தை, கிரீன் கலரு. பச்சை கலர்லாம் அத்தை கட்ட மாட்டாங்கம்மா. வேற ஏதாச்சும் கலர் பாரு. இந்த பச்சை கலரு, அதுக்கப்புறம் மஞ்சள் கலர், ரெட் கலரு, இதெல்லாம் கட்ட மாட்டாங்க. கொஞ்சம் இந்த வானத்துல கலர் இருக்குமே, அந்த மாதிரி கலர்லாம் பாரு. வானம் கலரா? லைட் ப்ளூ ஆத்த? ஆமாமா. அதுலயே ரெட் பார்டர் வச்ச மாதிரி இருக்கும்ல, அதுதான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட்டு புடவையில ஒன்னு எடுத்து கொடுமான்னு சொல்லிட்டு, அதைதான் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். போற இடம்லாம் எதுவும் சிக்க மாட்டேங்குது. இந்த பட்டு புடவையில ஏதாச்சும் இருக்குன்னு பாக்க இருக்க மாட்டேங்குது. தோ கீழே இருக்கு பாரு, கீழே அடியில பாரு, அடியில. அத்தை என் பக்கம் இல்ல, அது வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலரு. உங்க பக்கத்துல பாருங்களேன், உங்க காலுக்கு அடியில இருந்து கீழாவது ஒரு ப்ளூ கலர் இருக்கு பாருங்க. ஆமா, இந்த ப்ளூ தான். இது எப்படி இருக்குன்னு பாப்போம். இதை எடுத்து கொடுங்க. அடியில இருக்கு பாருங்க ப்ளூ கலரு, அதை எடுத்து கொடுங்க. இந்த ஒரு நிமிஷமா, ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னா இதோட பட்டு புடவையில நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரெட் கலர் பார்டர் வச்சு அடியில இருக்கும், எடுத்துட்டு வரவா? எடுத்து போடுங்க, எதுன்னு பாத்து எடுத்துக்கிறோம். சரி. என்ன ட்ரெஸ் எடுக்கணும்? எடுத்துக்கோ. யார் வேண்டாம்னு சொன்னா? நானா தடுக்கிறேன்? ட்ரெஸ் எடுக்கணும்னு தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன? எடு, எனக்கு என்ன? உங்களுக்கு என்னவா? கல்யாணம் 2 பேருக்கும் தானே. ஓ அப்படியா? வியாடாதீங்க ராம், இருக்கிற பிரச்சனையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? கல்யாணத்துக்காண்டி தானே 2 பேரும் வெயிட் பண்ணோம். உங்களுக்கே தெரியும் இந்த கல்யாணத்துக்காண்டி 2 பேரும் எவ்வளவு வெயிட் பண்ணோம்னு சொல்லி. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. நாளைக்கு என்கேஜ்மெண்ட், கொஞ்சம் சிரிக்கலாம்ல. இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா பார்க்க நல்லாவா இருக்கு? நல்லாவே இல்ல. ஆமா. ஓ நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னா பாக்காதீங்க. யார் வேண்டாம்னு சொன்னா? உங்களை பாருங்கன்னு யாரும் இங்க கெஞ்சல. சும்மா இங்க பாருங்க ரேஷ்மா, எங்க அம்மா சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். இல்லைன்னா அப்பவுமே கிளம்பி போயிருப்பேன் விட்டுட்டு. என்ன இதை பாரு அதை பாருங்களேன், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க, தேவையில்லைன்னா நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை பாருங்க. என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா நொய்யிக்கிட்டு என் வேலை என்னமோ அதை பார்க்க விடுங்க. எது உங்க வேலை? என்ன பாக்குறதா? வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என்னதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இதான் உங்க வேலையா? இதுக்காண்டிதான் வந்தீங்களா? ரொம்ப ஆசைதான் மனசுல, அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. என்னை ஏமாத்தினவள ரசிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஓ அப்படி. சரி, ட்ரெஸ் எடுக்கணும் வாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு தேவையானது நீயே எடுன்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் தெரியாது. நீங்க ஒண்ணு எனக்கெல்லாம் எடுத்து தர வேண்டாம், உங்களுக்கு தான் பார்க்க போனோம் வாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு என்ன போட்டுக்கணும்னு என்ன போட்டுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணும் நீங்க எடுத்து தர வேண்டாம். ராம் என்ன? சரி, நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். ரேஷ்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை ரேஷ்மா, விளையாடாத ரேஷ்மா. பின்ன கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்க, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தி எவ்வளவு நேரம் தான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கதா? என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? கல்யாணம் பண்ணிக்கோ நீங்க தானே பின்னாடியே வந்தீங்க. ஒரு பொண்ணு ஓகே சொல்ற வரைக்கும் பின்னாடியே சுத்த வேண்டியது, ஓகே சொன்னதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சண்டைக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்க வேண்டியது, அப்படிதானே? இங்க பாருங்க ராம், என்ன ஆனாலும் அவ்வளவு சீக்கிரத்துலலாம் விட்டுட்டு போக முடியாது. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காதீங்க. கோவம்லாம் இருக்கதான் செய்யும். லைஃப்னு வந்துட்டுன்னா, புருஷன் பொண்டாட்டின்னு வந்துட்டுன்னா நிறைய சண்டை வரதான் செய்யும். அதுக்குன்னு எல்லா விஷயத்துக்கும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா சரியா போயிருமா? நாளைக்கு ஃபங்க்ஷன் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி பாக்க நல்லாவே இல்ல. உன்னை யாரும் பாக்க சொல்லி கேட்கவே இல்லையே. உன்னை யாரும் பாக்க சொல்றா? உன்னை யாரு என்ன பாக்க சொல்றா? என்னது? உங்களை யாரு என்ன பாக்க சொன்னான்னு கேட்டேன். ஓ உங்களை இதுக்கு முன்னாடி டீன்னு வந்துச்சு, எந்த உரிமையில டீ போட்டு கூப்பிடுறீங்க? பொண்டாட்டின்றதுனால தானே? இங்க பாருங்க ராம், நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. தப்புன்னு கூட இல்ல, நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சேன், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், என் தம்பி கிட்ட எல்லாம் உங்களுக்கு எந்த சண்டையுமே இல்ல. அவன்கிட்ட எதுக்கு பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? போய் பேச வேண்டியதானே அவன்கிட்ட. சும்மாண்ணா அவன் கூட போயிட்டு நின்னு வேற ட்ரெஸ் எதனா பாக்கலாம்ல. நீங்க அதை பாத்தீங்கன்னா நான் இங்க எனக்கு சாரி பாப்பேன். இங்க வந்து நின்னுகிட்டு வருங்கால பொண்டாட்டி சைட் அடிச்சுட்டு மட்டும் போதுமா என்ன? ட்ரெஸ் தானா பறந்து வந்துருமா? இங்க பாரு, வாய் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குலாம் பேசாத. நான் ஒன்னும் உன்னை பாக்குறதுக்காண்டி ஆசைப்பட்டுலாம் இங்க வந்து நின்னுகிட்டு இல்ல. எங்க அம்மா சொன்னாங்க, அவ கூடயே இருந்து அவ புடவை எடுக்கிற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா கிளம்பி வாடான்னு சொல்லி, அதனாலதான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்கிட்டயும் தம்பிக்கிட்டயும் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல, சரியா? சும்மா நொய்யிட்டு. ஆனா உன் தம்பி கிட்ட கூட ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காண்டி பேச வேண்டி, உன்கிட்ட எல்லாம் பேசவே மாட்டேன். நீ பண்ண விஷயத்துக்குலாம். அப்படி என்ன பண்ணிட்டேன்? அப்படி என்னடா பண்ணிட்டேன்? ஓய் என்ன டான்லாம் வருது? நீங்க மட்டும் செல்லம் புஜ்ஜி வெள்ளம்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன டான்லாம் வராது.
ஆள பாரு ஆள. இவர் மட்டும் வாடி போடின்லாம் கூப்பிடலாமா? நான் மட்டும் டாக் கூடாதா? என் புருஷனை டானு கூப்பிடுறேன், யார் கேப்பா என்ன? இங்க பாருங்க, நம்ம சண்டை நமக்குள்ளே இருக்கணும், புரிஞ்சுச்சா? அத்தை கிட்ட வந்து நான் பேசும்போது இவர் இப்படி எல்லாம் பண்றாருன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க எங்க அம்மா புடவை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னா இங்க நான் உட்காந்துக்கிட்டு என்ன சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேலை வெட்டி இல்ல உங்களுக்கு? என்ன சைட் அடிக்கிறது உங்களுக்கு வேலையா? வாயா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம். சும்மா பொண்டாட்டி அப்புறமா சைட் அடிச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஆள பாரு ஆள, சைட் அடிக்கிறதுலாம் ஒரு வேலை சொல்லிய வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு. ஹலோ, என்ன இப்ப வர முடியுமா வர முடியாதா? நான் அத்தை கிட்ட போன் பண்ணி சொல்லவா? வந்து தொலைறேன் வா. சரி, என்ன கலர் ட்ரெஸ் எடுக்க? என்கிட்ட எது கேக்குற? உன்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்ப உன்கிட்ட தான் கேட்கணும், சொல்லு. என்னமோ எனக்கெல்லாம் தெரியாது. ராம், என்ன படுத்தாதீங்க சொல்லிட்டேன். இங்க பாருங்க ராம், நாளைக்கு நிச்சயதார்த்தம், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, சரியா? அதுக்கு ட்ரெஸ் எதனா எடுக்கணும். இப்போ எதையாச்சும் சொல்லுங்க வாயை திறந்து. என்ன கலர் வேணும்? உனக்கு என்ன கலர் வேணுமோ நீ எடுத்துக்கோ, எனக்கு என்ன தேவையோ நான் எடுத்துக்கிறேன். இங்கே நின்னு எடு, என் பின்னாடி எல்லாம் வராத. நான் வருவேன், என்ன பண்ணுவீங்க? வராதான்னு சொன்னேன். அப்படிதான் வருவேன். போடி. எனக்கு தெரியும், என் மேல உரிமை இருக்கிறதுனாலதான் வாடி போடின்னு கூப்பிடுறீங்கன்னு. என் மேல சின்ன வருத்தம் தான், ஆனா என் மேல கோவம்லாம் உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் ராம பத்தி எனக்கு தெரியாதா என்ன? இந்த கோவம்லாம் எவ்வளோ நாளுக்குள்ள சரியாயிடும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்காத, அப்படி போயிரு. என்ன? லவ் யூ. புடிங்க படி. மவனே, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. 2 நிமிஷம் என் கண்ணை பார்த்து கூட பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இல்ல, அதனாலதான்டா இங்க இருந்து ஓடுற. வரேன் இரு. அம்மா சொல்லு ரேஸ்மா. அவரு ஷர்ட் பார்க்க போறாரு, அவருக்கு முதல்ல செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிரியாக்கு, அதுக்கப்புறம் ஷாலினிக்கு, அனுவுக்கு, பாட்டிக்கு, எல்லாருக்கும் எடுங்க, அவங்க அம்மாக்கும் எடுத்துருங்க. நான் வந்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு பார்க்க தாண்டி நேரமாயிரும், எடுத்துட்டு போயிரு. என்ன கலர்னு சொல்லி நான் எடுத்தாச்சு வைக்கிறேன். நாளைக்கு ஃபங்க்ஷன்ல நான் ஒரு கலர் அவருக்கு ஒரு கலர்னா போட்டுட்டு இருக்க முடியும்? அவருக்கு என்ன ஷர்ட் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கிட்டோம். அவர் ஷர்ட் கலர்ல நான் சாரி எடுத்துக்கிறேன். போயிருக்காரு, பாத்துட்டு வந்துடுறேன். என்னமோ, சரி போயிட்டு வா சீக்கிரமா. அத்தை, ஏதோ சண்டைன்னு கேள்விப்பட்டேன், நல்லபடியா தான் பேசிக்கிட்டு நின்ன மாதிரி இருந்துச்சு. சண்டை தானே போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்பதான் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சா சரிதான். ஆமா, குழந்தை எங்க? அவன் அழுதுகிட்டே இருந்தாத்த, அதான் முத்துமாரி அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அங்க இருந்து பண்ணுமா தனியா? இருந்து பார்த்தேன். ஈவினிங் ஆனா கூட்டிட்டு போவாரு, 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அங்கதான் இருப்பான். ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அங்கதான் இருப்பான். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அங்க ஆடு மாடு கோழிலாம் இருக்கா, அது கூட விளையாடிக்கிட்டு இருப்பான். இப்ப நல்லா அப்படியே அப்பா அம்மான்ற அளவுக்கு வந்துட்டு வார்த்தைலாம், அந்த அளவுக்கு அவங்க பாட்டி ட்ரைனிங். அப்பா அம்மாலாம் இப்பவுமே சொல்றானா? 10 மாசம் தானமா இருக்கும். ஆமாத்த, அங்கன பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க, அதனாலதான் இப்பவுமே அவ்வளவு வார்த்தை வருது. பிள்ளைக்கும் சேர்த்து துணி எடுத்துக்கோமா, முத்துமாரிக்கு எடுத்துக்கோ. கல்யாணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்ப எதுக்கு? ரகு போன் பண்ணி கூப்பிட்டதுனாலதான் நானே வந்தேன். எனக்கெல்லாம் புடவை வேண்டாத்த, இருக்கிறதே கட்ட முடியாம தான் இருக்கு. தீபாவளிக்கு எடுத்துமே அதை கட்டவே இல்லை, இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால. நான் அதே கட்டிக்கிறேன். பாட்டிக்கும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் யாருக்கும் ஷாலினின்னு சொன்னாங்களே அவங்களுக்கு எடுப்போம். அனு கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லம்மா, ஒரு சேலை எடுத்துக்கோ, புது சேலை. ஒரு சேலை எடுக்க போறதுனால இப்ப என்ன குடியா முழிக்கிற போது ஒரு சேலை தானே எடுத்துக்கோ. இல்ல வேண்டாம். இல்லம்மா, எல்லாரும் ஒண்ணு போல கட்டிப்பீங்கல்ல, அதனால சொல்றேன். அது நானுவையும் கூப்பிடுறேன், சரியா? ஏதாச்சும் ஒரு புடவை செலக்ட் பண்ணுங்க, அந்த பிள்ளைக்கும் சேர்ந்து 3 பேருக்கும் ஒண்ணு போல எடுத்துட்டு போலாம். அது வந்தத்த ரகுக்கு தெரிஞ்சா திட்டுவாமா, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒண்ணுமே எடுக்காம போனா. சரிங்க, முதல்ல உங்களுக்கு, அதுக்கப்புறமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கடைசி எடுத்துக்கிறேன். சரிம்மா, முதல்ல பாட்டிக்கு கேட்போம். என்னே இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க? புடவைய நெய்யறீங்களோ? சீக்கிரம் எடுங்கன்னு நேரமாச்சு. பாத்துக்கிட்டு இருக்கமா, அந்த புடவையில சின்னதா டேமேஜ் இருக்கு. ஐயோ, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, குடோன்ல இருக்கோம். இங்க பாத்துட்டு அங்க போய் பாத்துட்டு வரேன். கீழே அடியில ஸ்டாக் எப்படியும் வச்சிருப்போமா நாங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஸ்டாக் ஏதாச்சும் இருக்கான்னு. சரிண்ணே.